அன்பானவர்களே, இன்று நாம் சொகுசாக பேருந்தில் பயணம் செய்கின்ற போது இது இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஆகையினால தெரிந்து கொள்ளுங்கள், கோவை நகரில் பஸ் போக்குவரத்து தொடங்கி 104 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இங்கு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே பஸ்களை இயக்கி அனைவரையும் அதிசயிக்க செய்தவர் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பவர். அவர் தானியங்கி டிக்கெட் வழங்கும் எந்திரம், ரேடியேட்டர் அதிர்வு கருவி, பஸ் வழித்தட கருவி என அப்போதைய அதிசய எந்திரங்களை கண்டறிந்து பயணிகளுக்கு அசத்திய ஒரு காலகட்டம் அது. எளிதான பஸ் போக்குவரத்தை அவர் பயணிகளுக்கு வழங்கினார். 1921ஆம் ஆண்டு இறுதியில் கோவையில் ஒரே ஒரு பஸ் மட்டுமே இயங்கி வந்தது. அதுதான் நகரின் முதல் பஸ். கோவையில் இருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும், பின்னர் பழனிக்கும் சென்று வந்த அந்த பஸ்ஸில் 30க்கும் குறைவான இருக்கைகளே இருந்தது. பஸ்ஸில் மரத்தினால் செய்யப்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பஸ்ஸின் முன்னால் என்ஜின் வடிவமைக்கப்பட்டு இருந்ததால் மூக்கு வைத்த வண்டி என்று பட்டப்பெயர் வைத்து மக்கள் அழைத்து வந்தனர். இந்த வண்டியின் ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர், உரிமையாளர் என எல்லா பொறுப்புகளையும் ஏற்று நடத்தியவர் ஜிடி நாயுடு தான். மிகப்பெரிய விஞ்ஞானியான அவர் இந்த பஸ்ஸை இயக்கியதே ஒரு தனி கதை. அது என்னவென்று பார்ப்போமா? அதன் பெயர் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ். பஸ் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த வெள்ளைக்காரனான ஸ்டான்ஸ் துரையிடம் பணிக்கு சேர்ந்தார் ஜிடி நாயுடு. அவர் ஒரு பஸ்ஸை கடனாக கொடுத்து தவணை முறையில் கடனை திருப்பி அடைத்தால் போதும், அதுவரை தினமும் வசூலாகும் தொகையில் ஒரு பகுதியை தனக்கு அளிக்க வேண்டும் என்றார். முதலில் பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் பஸ்ஸை இயக்கினார் ஜிடி நாயுடு. அவர் வேறு சிலரையும் பார்த்து சேர்த்து கொண்டு யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை பின்னர் தொடங்கினார். முதலாக அவருடைய நிறுவனத்தை சேர்ந்த பஸ்கள் வந்து புறப்படும் நேரத்தை காட்டும் கருவி ஒன்றை கண்டுபிடித்து பஸ் நிலையங்களில் வைத்து சாதனை படைத்தார். பயணச்சீட்டுகள் வழங்குவதற்கு அந்த காலத்திலேயே ஒரு எந்திரத்தை தன்னுடைய சிறிய தொழிற்சாலையில் தயாரித்து பயன்படுத்தினார். ஆங்கிலேய அரசு வருமான வரி என்ற பெயரில் ஜிடி நாயுடுவின் சொத்தில் 90% தொகையை வரியாக கேட்டதால் 1938ஆம் ஆண்டு தன்னுடைய யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் இருந்த ரூபாய் 18 லட்சம் மதிப்புள்ள பஸ்களை கோவை வட்டார போக்குவரத்து கழகத்தினரிடம் இலவசமாக ஒப்படைத்து விட்டார். இவ்வாறு பஸ் போக்குவரத்தில் பல சாதனைகளை புரிந்ததோடு அதனை நாட்டுடைமை ஆக்குவதிலும் ஜிடி நாயுடு உதவி புரிந்துள்ளார் என்பதை மறக்க முடியாது. இந்த நிகழ்வு நம் மக்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் இந்த அரிய தகவலை நான் உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் என்னுடைய சேனலை விரும்பி லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.